குர்ஆனிலே 3வது ஜுஸிலே ஆயத்துல் குர்சி என்ற ஒரு வசனத்தில் அற்புதமாக பேசிக் கொண்டு வருவார். வஸிய குர்சியு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊது ஹிஃபுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அல்லாஹ் தஆலாவுடைய ஆற்றல், அதிகாரம், அந்தஸ்து நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை மனனம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சக்தியை நீங்கள் விளங்க வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். உங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் ஒன்று செய்துவிட முடியாது என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டுமா? ஆயத்துல் குர்சியை ஓதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாதா? ஆயத்துல் குர்சியை தினமும் ஓதிவிட்டு படுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலா யஊது ஹிஃபுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அந்த அல்லாஹ்வை போன்று பாதுகாக்கக்கூடியவன், அந்த அல்லாஹ்வை போன்று பராமரிக்கக்கூடியவன் இந்த உலகத்திலே அவனை தவிர யாரும் இல்லை என்பதில் அல்லாஹ் தன்னுடைய கம்பீரமான பாதுகாப்பை சூரத்துல் பக்ராவுடைய 3வது ஜுஸில் அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியிலே கம்பீரமாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் பரவாயில்லை, வாழ்ந்து விடலாம். ஆனா எதுவும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த 3 அம்சங்களை அவன் இழந்து விட்டார் என்று சொன்னால் அதன் மூலம் வரக்கூடிய அவமானங்களை சந்திக்க வேண்டும், நஷ்டங்களை அடைய வேண்டும், இன்னல்களை சந்திக்க வேண்டும், பெரும் பெரும் மோசமான நிலைக்கு மனித சமூகம் தள்ளப்படும் என்பதில் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதுதான் பாதுகாப்பு இல்லாமல் போவது, அதுதான் விழிப்புணர்வு இல்லாமல் போவது, அதுதான் எச்சரிக்கையும் இல்லாமல் போவது. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு வார காலமாக ஹைதராபாத்திலிருந்து தெலுங்கானாவில் புறப்பட்ட 42 ஏறக்குறைய 55 உம்ராவில் சென்ற ஒரு உம்ரா குழு 42 பேர் மக்காவிலே ஒரு வார காலம் தங்கிவிட்டு தவாஃப் எல்லாம் முடித்து விட்டு கடைசியாக மக்காவை விட்டு புறப்பட்டு மதீனாவுக்கு நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் மதீனாவினுடைய 25 கிலோமீட்டர் நெருங்கி விட்டார்கள். போனால் போய்விடலாம், 25 கிலோமீட்டர் தான். அப்படி போகும் பட்சத்தில் எதிர்பாராத விபத்து, ஒரு மோசமான கோர விபத்து. வரலாற்றிலே இது போன்ற விபத்து நடக்கவில்லை என்று சொல்லவும் முடியாது. விபத்து என்பது இயற்கை யதார்த்தம், எப்போதும் நடக்கும், யாருக்கும் நடக்கும், வயது வித்தியாசம் கிடையாது. அப்படி அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த பேருந்தில் பயணித்த 42 ஹாஜிமார்கள் உடல் கருகி நெருப்பிலே அவர்கள் இறந்து போனார் என்ற செய்தி உலகம் முழுக்க பெரும் ஒரு ஆபத்தையும் பெரும் மன கஷ்டத்தையும் ஒரு ரணத்தையும் நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. இந்த பெரும் சோக விபத்திலிருந்து நமக்கான படிப்பினையின் பாடம் என்ன என்பதை நாம் சற்று சிந்திப்பதற்காக அந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படி ஆபத்து இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஒவ்வொரு மனிதரும் ஆபத்தை நோக்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல, முகநூல் பத்திரிகையில அல்லது மீடியாக்கள்ல உங்களுடைய அல்லாஹ்வை சந்திக்கத்தான் போனார்கள், உங்களுடைய மார்க்கத்திற்காகத்தான் போனார்கள், அவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோக நிலை ஏற்பட வேண்டும், எங்க போய்தான் அந்த அல்லாஹ், அவன் பாதுகாக்கவில்லையா என்றெல்லாம் அதிமேதாவிகள் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடியவர்கள் ஒரு மாதிரி ஒரு பக்கம் பைத்தியமாக பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள். பேசட்டும், பைத்தியம் வேற என்ன வேலை இருக்கு, புலம்புறதுக்கான வேலை. ஆனால் அதை முஸ்லீம்கள் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது? அவர் சொல்றது கருத்து தானே. அல்லாஹ் ஏன் அவங்களை காப்பாத்தி இருக்கணும்ல, அல்லாஹ் கொண்டு பேரும் போனாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை தானே சந்திச்சாங்க, நபியை சந்திக்கத்தான பயணிச்சாங்க என்றெல்லாம் நாமும் கூட சேர்ந்து பேசுவது என்பது ஈமானுக்கு மோசமான ஒரு விளைவை உண்டாக்கும் என்பதை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். தக்தீர் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அவ்வளவுதான், தக்தீர் ஏற்பட்டு விட்டது, அது முடிந்து விட்டது. ஏற்பட்ட தகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முடிந்த தகுதியை பொறுத்துக் கொள்ள வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முழுமைய அடிப்படை முதல் குணம். இதன் ஈமான். இதைத்தான் ஆமன்து பில்லாஹி தமாஹு முஜ்மலிலும் ஆமன்து பில் மலாயிகத்திஹி முஃபஸ்ஸலிலும் மிக தெளிவாக படித்து இன்றைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் அதிலே நாம் தெளிவாக இருந்து விட்டு இது போன்ற கோர விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் ஈமானை விட்டு வெளியே வந்து நாம ஒரு தவறான வார்த்தைகளை பதிவு செஞ்சிட்டோம்னா அவர்கள் சுகதாக்கள் தான், அது சந்தேகம் கிடையாது.
அவர்களுக்கு அல்லாஹ் ஒருபடி அந்தஸ்து குறைக்கப்போவதும் கிடையாது. ஆனால் நம்முடைய அந்தஸ்தை நாம் பேசி இழந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனையோ பேர் வாகனங்களை வைத்திருக்கிறோம், அவரவர்களுக்கு உடல் தகுந்தவாறு வாகனங்களை வைத்திருக்கிறோம். ஒரு ஊருக்கு போவதாக சிறந்த வாகனத்தை தயார் செய்து கொண்டுதான் போகிறோம். வாகனத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் நாம், வாகனத்தில் போகக்கூடிய நாம் மனதை தொட்டு சொல்வோம். எத்தனை பேருக்கு சுபஹானல்லதி சக்கரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து என்று எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 100 முறை விட்டு வெளியே போவோம். 100 முறை ஓதிட்டு இருக்க முடியாது. ஒரு பரக்கத்திற்காக காலையில் ஃபஜ்ரில் எழுப்பக்கூடிய அந்த வண்டியை ஒரே ஒரு தடவை இன்றைய தினம் முழுக்க இந்த துஆவை கொண்டு என்னை பாதுகாத்தியா அல்லாஹ் என்று எத்தனை முன்னிலை ஓடுகிறார்.